ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஊழியத்திற்காக தொடர்ந்து ஜெபிக்க உங்களை அன்பை கேட்கிறேன். உங்களுடைய திறந்த வாசல் திருச்சபையின் மூலமாக தமிழகத்திலே 50க்கும் மேற்பட்ட திருச்சபைகள் தமிழகத்தின் பல பகுதிகளிலே இருக்கிறது. இதை குறித்த அந்த சபையின் காரியங்களை நீங்கள் பார்க்கலாம். உங்கள் ஜெபத்திற்காக வெளியிடுகிறோம், பாருங்கள். எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். தொடர்ந்து நீங்கள் சென்னை பகுதியில் இருப்பீரானால் உங்களுடைய ஆலயம் ஸ்டான்லி மருத்துவமனைக்கு பக்கத்தில், அதாவது வள்ளலார் நகர் மின்ட் என்று சொல்லுவார்கள், தங்கசாலை, அங்கே ஸ்டான்லி மருத்துவமனைக்கு பின்புறமாக இல்லை, பரமானந்த முதலி தெரு என்ற தெருவிலே உங்களுடைய ஆலயம் இறங்கி வருகிறது. ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணிக்கு, மாலை 6 மணிக்கும், அதே போல செவ்வாய்க்கிழமைகளில் பகல் 12 மணிக்கும், வெள்ளிக்கிழமை 12 மணிக்கும் ஜெபங்களும் கர்த்தருடைய வார்த்தைகளும் அங்கே பேசப்படும். அங்கே சுற்றி இருக்கிற மக்கள் ஒருவேளை இந்த பகுதியில் இருப்பீரானால் வட சென்னையிலும் விட்டால் இந்த பகுதியை சுற்றி இருக்கிற மக்கள் பங்கு பெற ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்போடு உங்களை அழைக்கிறேன். ஒருவேளை நீங்கள் வேறு திருச்சபைக்கு போகிறதா இருந்தால் வார கூட்டங்களிலே பங்கு பெறுங்கள். அந்த நாளிலேயும் கர்த்தருடைய வார்த்தை போதிக்கப்படும். இதோட ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகுந்த பிரயோஜனமாயிருக்கும். தொடர்ந்து நிகழ்ச்சியை கேட்கிறவர்கள் நீங்கள் கேளுங்கள், அடுத்தவர்களுக்கு அனுப்பி இந்த ஊழியத்தை அவர்களும் தாங்க, அவர்களும் வசனத்தால் நிரப்பப்பட, வசனத்தால் போஷிக்கப்பட இந்த சின்ன ஊழியத்தை செய்ய அன்பை கேட்கிறேன். இன்றைக்கு வசனம் பேசுகிற ஊழியர்கள் மிக குறைவு தமிழகத்தில். எனவே ஆண்டவர் அலையலையாய் வசனம் பேசுகிற ஊழியர்களை காத்து எழுப்பும்படியாக, குறிப்பாக அதாவது இந்த எக்ஸ்போசிட்டரி பிரீச்சிங் என்று சொல்லுவார்கள், ஒரு வசனத்திலிருந்து பேசுவது அது சிரமமானது. நான் தியானம் பண்ணும் போது அது லகுவாய் மாறும். 55 ஆண்டுகளாக தியானம் பண்ணுகிறேன். ஒரே வசனத்திலே ஆண்டவர் பல சத்தியங்களை சொல்லுகிறார். அதைத்தான் இந்த ஊடகத்திலே ஏறக்குறைய 6700 செய்திகளை வெளியிட்டிருக்கிறேன். கேளுங்கள், எங்களின் ஜபத்திலே தாங்குங்கள். அதிகமான பலவீனங்கள் உண்டு, சுகவீனங்கள் உண்டு, அதிகமான பிரயாணங்கள் உண்டு. தொடர்ந்து எங்களுக்காக ஜெபிக்க உங்களை அன்பை கேட்கிறேன். இந்த நாளின் செய்தி 127ஆம் சங்கீதம். அதாவது ஒரு கிறிஸ்தவருடைய வீடு எப்படி இருக்க வேண்டும். ஏறக்குறைய இந்த சங்கீத புஸ்தகத்தில் நிறைய பேசியிருக்கிறேன். 107 சங்கீதங்களுக்கு விளக்குரை பேசியிருக்கிறேன். 107 சங்கீத விளக்குரை எழுதியிருக்கிறேன். ஆசீர்வாதத்தின் பாதை என்ற தலைப்பில ஒரு 3 பகுதிகளாக வெளியிட்டிருக்கிறேன். விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். இன்றைக்கு ஒரு புதிய செய்தியை நான் உங்களோடு பேசும்படி விரும்புகிறேன். வசனம் பழையது, ஆனால் புதிய கண்ணோட்டம். அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, கர்த்தர் வீட்டை கட்டாராகில். அப்படியான வீடு இரண்டாவது, கர்த்தர் முதலாவது. அந்த வார்த்தை நீங்கள் படிப்பீர்களானால் வீடு இரண்டாவது, கர்த்தர் முதலாவது. இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே வீடு முதலாவதா இருக்கிறது. இந்த நேரம் பார்த்தாலும் வீடு என்று சொல்லும் போது வீட்டின் காரியங்கள், சமைப்பது, துவைப்பது, அரைப்பது, வீட்டு அலங்காரம், இதெல்லாம் முக்கியங்கள், அவசியங்கள் தான். ஒரு வீடு சுத்தமாக இருக்க வேண்டும். சுத்தம் சோறு போடும். சுத்தமான சுகாதாரம் அது அவசியம். ஆனால் அதை விட அதுக்கு முந்தின ஒரு வார்த்தை இருக்கிறது, கர்த்தர். கர்த்தர் முதலாவது, வீடு இரண்டாவது. முதலாவது ஆண்டவர், அடுத்து குடும்பம். சிலர் சொல்லுவாங்க குடும்பம் முக்கியம் சொல்லுவாங்க, நல்லது. அந்த வசனம் சொல்லுகிறது கர்த்தர், அது பிறகு வீடு, அதுக்கு பிறகுதான் உங்கள் பிரயாசங்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற வாழ்க்கையில எதற்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கிறீங்களோ அதுதான் நீங்களா மாறுவீங்க. இன்றைய காலை எழுந்த உடனே பிரயாசங்கள், அது நல்லது, பிரயாசப்படணும். ஒரு வேலை செய்ய மனதில்லாது இருந்தால் அவன் சாப்பிடக் கூடாது என்று திருமறை சொல்லுகிறது. ஆனால் அதே வேளையில ஒரு பிரயாசத்தை உங்களுடைய அந்த அங்க சொல்லப்பட கட்டுகிறவர்கள், அந்த உழைப்பு, அந்த கடுமையான பிரயாசங்கள், இதை விட முதல் வார்த்தை கர்த்தர். இந்த நாளிலே ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திற்கு, ஒரு ஊழியன் குடும்பத்துக்கு தேவையான ஒரு 4 காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். என்னோடு கூட சேர்ந்து கவனிங்கள். நம்பர் 1, ஒரு கிறிஸ்தவனின் வீடு is divinely founded by God. தேவனால் தெய்வீகமான வீடு,
divinely founded by God. தேவனால் அது கட்டப்பட்ட வீடு. அந்த வார்த்தை சொல்லுகிறது, வீட்டை கட்டாராகில், அப்படியானால் அவர்தான் கட்டுகிறார். டிவைன் ஃபவுண்டட் ஹோம். இரண்டாவது குறிப்பு, டிவைன்லி ஃபெண்டட் ஹோம். அடிக்கடி பயன்படுத்துகிற வார்த்தை அல்ல, ஃபெண்டட் ஹோம், அதாவது அதை தற்காக்கிறவர் கர்த்தர். ஃபெண்டட் என்ற வார்த்தை, ஃபெண்டட் தற்காக்கிறவர், சரிப்படுத்துகிறவர், அதை சீர்படுத்துகிறவர், ஒழுங்குபடுத்துகிறவர். A divine founded home, தெய்வீக சீர்படுத்துகிறார். எல்லா வீடுகளிலும் இதுக்கு செய்தியில பின்னாலே சொல்லுகிறேன். மூன்றாவது, a divinely furnished home, அது தேவனால் அன்பாவுடைய வடிவமைக்கப்பட்டது, சீரமைக்கப்பட்டது, அழகுபடுத்தப்பட்ட furnished. தெரியும், அங்கே அலங்காரமான வீடு. தேவன் தான் ஒரு வீட்டை அலங்காரப்படுத்துகிறவர். அவர் பிரசன்னமே அலங்காரம், அவருடைய வார்த்தையே அலங்காரம். நான்காவதாக, a divine favored home. திருமுறையாக founded home, fended home, furnished home, favored home. தேவனுடைய இரக்கத்தை பெற்ற ஒரு வீடு. ஒரு சின்ன கேள்வி, உங்கள் வீடு தேவனால் கட்டப்பட்டதா? பணத்தால், அதாவிட்டால் யாரோ ஒருத்தர் கட்டியிருப்பாங்க. இன்றைக்கு பிரமாண்டமா வீடுகளை கட்டுகிறார்கள். அவர் எப்படி சம்பாதிச்சாங்கன்றது பெரிய கேள்விக்குறி. இன்னைக்கு அந்த அரசியல்வாதிகள், திரைப்பட நடிகர்கள் பிரம்மாண்டமான, ஒரே ஒரு கேள்வி, இஸ் இட் டிவைன்லி ஃபவுண்டட் பை காட்? உங்கள் வீடு தேவனால் கட்டப்பட்டதுதானா? அன்பான கர்த்தர் பிள்ளையே, அதாவது தேவனால் கட்டப்பட வேண்டுமானால் ஒரு கட்டடத்துக்கு பிளான் முக்கியம். ஒரு சின்ன கேள்வி, இஸ் a divine plan of God? ஒரு வீடு தேவனால் தான் அது கட்டப்பட்டதா? இரண்டாவது, அந்த பிரின்சிபல்ஸ் ரொம்ப முக்கியம். பிரின்சிபல், உங்க வீட்டுல தேவனுடைய பிரின்சிபல் இருக்குதா? அவருடைய கோட்பாடுகள், அவருடைய சட்ட திட்டங்கள், அவருடைய வார்த்தை. அன்பானவர்களே, அப்படிப்பட்ட குடும்பம் தான் ஹாப்பி ஹோம் அண்ட் ஹோலி ஹோம். ஒரு கிறிஸ்தவ வீடு மகிழ்ச்சியான வீடு. கவனிங்கள், the holiness will be there, the happiness will be there. உங்க வீட்டிலே பரிசுத்தம் இருக்குமானால் மகிழ்ச்சி இருக்கும். holiness will bring into happiness. இதனாலே என் செய்தியை அந்த ஹாப்பினஸ் ஓடு இருக்க வேண்டுமானால், மகிழ்ச்சியை விட்டு இருக்க வேண்டுமானால், உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம், உன் அரண்மனைக்குள்ளே சுகம் இருக்க வேண்டுமானால் 4 காரியங்களை இங்கே சொல்ல விரும்புகிறேன். நம்பர் 1, it should be divinely founded by God. தேவனால் கட்டப்பட்ட ஒரு வீடா இருக்க வேண்டும். 127 சங்கீதம் 1 வசனம், அந்த வார்த்தை God is the author. கர்த்தர் வீடு, அந்த டிவைன் ஃபவுண்டேஷன், கர்த்தர் தான் வீட்டுக்கு அஸ்திபாரம். ஏன்னா சொல்லுவேன், God must be the solemnized. திருமணங்களை கூட எடுத்துக்கலாம். God must be the authorized to solemnize the wedding. உங்கள் திருமணங்கள் தேவனால் கட்டப்பட்டதா? உங்கள் திருமணங்கள் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டதா? கர்த்தர் வீட்டை கட்டாராகிறார். இதுல முதல் காரியம், அவர்தான் அதை அஸ்திபாரப்படுத்துகிறவர். உங்கள் வாழ்க்கைக்கு அஸ்திபாரம் எது? பணமா, படிப்பா, வேலையா? இன்றைக்கு அநேக பெற்றோர்கள் ஒரு பையன் பார்க்கும், ஒரு பெண் பார்க்கும் போது எது அஸ்திபாரம் அதை பார்ப்பதில்லை, மேலோட்டமாய் பார்க்கிறார்கள். அவனுடைய அழகு, கலர், காஸ்ட், கேஷ், இதுதான் பார்க்கிறாங்க. ஆனா அஸ்திபாரம் என்ன? 127:1, கர்த்தர். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான பிள்ளைகளே, வீட்டுக்கு வருகிற மகள் கர்த்தரை மையமாய் கொண்டவளா, கிருபை உள்ளவளா, ஜெபிக்கிறவளா, கை நிறைய சம்பாதிக்கலாம், வசதியான பெண்ணா இருக்கலாம், அழகு இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனா கர்த்தர் இல்லை என்றால், திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், God must be the foundation. He must be authorized. சொல்றாங்க இல்லையா, authorized dealer. அப்படின்னா உங்கள் வீடு கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்ட வீடா இருக்க வேணும். It should be founded by God. தேவனால். அது கூரை வீடா இருக்கலாம், அது எளிய வீடா இருக்கலாம், அது ஒரு கிராமமா இருக்கலாம், சின்ன ஒரு வீடா இருக்கலாம், doesn't matter. மார்க் 2ஆம் அதிகாரத்துல ஒரு கூரை ஓட்டு வெட்டுதான் இயேசு தங்கினார். அந்த வீட்டுல இயேசு இருந்தார். It should be founded by God. இரண்டாவது, it should be bended by God. A divinely bended home. எல்லா வீடுகளிலுமே குறைவுகள் உண்டு. அங்கே நிறைய இருக்கும், குறைகள் இல்லாத வீடே இல்லை. எல்லா நான் சொல்லும் போது பொருளாதார குறைவு, மனக்குறைவு, நிம்மதி குறைவு,
ஆரோக்கிய குறைவு, ஏதோ ஒரு குறை இருக்கும். குறை இல்லாத குடும்பங்களே இல்லை. எல்லா குடும்பங்களிலேயும் குறை இருக்கிறது. ஆனால் அந்த குறை நிவர்த்தி ஆக்குகிறவர் கர்த்தர். நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். அந்த வார்த்தையின் கருப்பொருள் என்னவென்றால், அன்பாளே, அந்த குறைவுகளை நிறைவாக்குவது எது? நம்பர் 1, முதலாவதாக, அதாவது ஜெப வாழ்க்கை. நான் சொல்கிற வார்த்தை கவனிங்கள். The practice of prayer. ஜெபம் என்பது உடைய வாழ்க்கையின் ஒரு மையமாக, ஒரு பழக்கமாய் மாற வேண்டும். இதைத்தான் 1 பேதுரு 3:7 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்தப்படியே புருஷர்களே, மனைவியானவள் பலவீனமான பாண்டமாய் இருக்கிறபடியினாலே உங்கள் ஜபங்களுக்கு தடை வராதபடி நீங்கள் விவேகத்தோடு அவளோடு வாழ்ந்து உங்களோடு கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்வதானபடியினாலே அவள் செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். 1 பேதுரு புஸ்தகம் 3:7 பிரேயர். முதல் குறிப்பு சொல்கிறேன், உங்கள் ஜபங்களுக்கு. இந்த வார்த்தையை ஹைலைட் பண்ண விரும்புகிறேன், உங்கள் ஜபங்களுக்கு. அப்படியானால் ஒரு குடும்பத்தினுடைய முக்கியம் என்னவென்றால், பிராக்டிஸ் யுவர் பிரேயர் லைஃப். உங்கள் ஜபங்கள், உள் ஜபம் அல்ல, உங்கள் ஜபங்கள். இன்னைக்கு அநேக குடும்பங்கள்ல சேர்ந்தே ஜபிப்பதில்லை. கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், பிள்ளைகள் ஒரு பக்கம், ஆளுக்கு ஒரு பக்கம் ஒரு மொபைல். அந்த வார்த்தைகளை உங்கள் ஜபங்கள், 2 வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். உங்கள் ஜபங்கள், உங்களோடு கூட அவர்களும். 3 வார்த்தை, உங்கள் ஜபங்கள், உங்களோடு கூட அவர்களும். ஜபத்தில உங்கள் ஜபங்கள், உன் ஜபம் அல்ல, உங்கள் ஜபங்கள். கணவன், மனைவி, பிள்ளைகள். இந்த பிள்ளைகள் ஜபத்தில் அமர்வதே இல்லை. துக்கமான ஒன்று. A divinely fended home. தேவனால் சீர்படுத்தப்படுகிற வீடு. Founded where, fended where. தேவனால் சீர்படுத்தப்படுகிற, ஒழுங்குபடுத்தப்படுகிற. அந்த வார்த்தை திரும்ப சொல்லுகிறேன், உங்கள் ஜபங்கள். அடுத்து உங்களோடு கூட, அடுத்து அவர்களும். எல்லாமே இங்கே பன்மையில வருகிறது. சுதந்திரத்துக் கொள்ளுகிறவள் ஆனபடியினாலே. அப்படியானால் உங்கள் வீட்டிலே தேவனுடைய சுதந்திரம் இருக்க வேண்டுமானால், தேவனுடைய வாழ்வு இருக்க வேண்டுமானால், தேவனுடைய வசதி இருக்க வேண்டுமானால், தேவ நிம்மதி இருக்க வேண்டுமானால், நம்பர் 1, practicing your prayer. Through the practice of prayer. ஜெபத்தின் மூலமாக. 2வது, through the reading of the Bible. கவனிங்கள், practice. 2வது ரீடிங். கொலோசியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீ துக்கமான ஒன்று, கிறிஸ்து குடும்பங்களிலே வேதமே படிப்பதில்லை. அந்த வாதத்துக்கு ஒரு முறைதான். அது அன்றைக்கு ஆலயத்துக்கு கொண்டு போகிறார். எப்படி கொண்டு போனாரோ அப்படியே கொண்டு வைக்கிறார். நான் ஒரு ஊழியன், கண்ணார பார்க்கிறேன் அனுபவங்கள். அது என்னைக்கு அது டிக்ல வைக்கிற அந்த வேதம் அடுத்த வாரம் வரைக்கும் டிக்லே ஸ்கூட்டர்லயே அதை பிரித்து கூட பார்ப்பதில்லை. அந்த வேதமே அழும் ஒருவேளை வாயிருந்தால். ஒரு நாளைக்கு பலமுறை மொபைல், ஒரு நாளைக்கு ஒரு முறை கூட வேதத்தை பார்ப்பதில்லை. 3:6 கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள் இருந்தால், அது எப்படி தெரியுமா? திரும்ப சொல்லுகிறேன், ரீடிங் த பைபிள். அடுத்து ஞானம் வரும், பரிபூரணங்கள் வரும். உடைய வாழ்க்கை அன்பானவர்களே, அதாவது ஒரு கீதங்கள் வரும், அதில் சொல்லப்பட்டது சங்கீதங்கள் வரும், கீர்த்தனைகள் வரும், பாட்டுக்கள் வரும். அடுத்தவளுக்கு புத்தி சொல்லுகிற ஒரு கிருபை உங்களுக்கு தேவன் தருவார். இதயத்திலே ஆல்வேஸ் மேக்கிங் a melody in your heart. இதயத்திலே ஒரு கீர்த்தனை உண்டாகி கொண்டே இருக்கும். ஆல்வேஸ் will make a melody. எப்ப பார்த்தாலும் ஒரு உங்க வாழ்க்கையிலே ஒரு பாட்டு உண்டா இருக்கும். உங்களை சுற்றி அலை இருக்கலாம், சூறாவளி இருக்கலாம், கொந்தளிப்பு இருக்கலாம், மேடு பள்ளங்கள் இருக்கலாம். பட் ஸ்டில் அந்த வசனம் உங்களுக்குள்ளே வார்த்தை. நீங்க அறிவில் அல்ல, என் இதயத்தில், என் வாயில் அது இருக்குமானால் ஞானம் வந்துடும், பரிபூர்ணம் வந்துடும், மகிழ்ச்சி வந்துடும், ஆரோக்கியம் வந்துடும், பாட்டு வரும், அடுத்தவர்களுக்கு புத்தி சொல்லுகிற கிருபைகள் வரும். நம்பர் 1, practicing the prayer. Number 2, reading the Bible. Number 3, filling the Spirit. கவனிங்கள், through ஒவ்வொரு நாளும் ஆவியிலே நிறைந்து, அதாவது ஒவ்வொரு நாளும் அதாவது சொல்லப்பட்டது, துன்மார்க்கத்திற்கு ஏதுவான வெறி கொள்ளாமல் ஆவியினாலே நிறைந்து. இன்றைக்கு துக்கமான ஒன்று, அநேக திருச்சபைகளிலே ஆவியானவருக்கு இடமே இல்லை. 2 பாடல்,
ஒரு அறிவிப்பு, ஒரு செய்தி, எல்லாமே ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ளாக மக்களை விரும்புகிறார்கள். இந்த ஆவில் நிரம்பி அந்நிய பாஷை பேசி கர்த்தரை ஆராதிப்பது, கரங்களை உயர்த்துவது நெவர். ஒரு 3 பாட்டு, ஒரு அறிவிப்பு, ஒரு காணிக்கை. அறிவிப்பு கொடுக்கிற நேரத்திற்கு கூட ஆராதனை கொடுப்பதில்லை. ஏகப்பட்ட அறிவிப்பு வேண்டாம். அந்த உங்கள் வாழ்க்கை ஆலயத்துல ஆவியில் நிரம்புறதில்லை, உங்க வீட்டிலேயே ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாக. நம்பர் 1 பிரேயர், நம்பர் 1 பைபிள் ரீடிங், நம்பர் 3 filling the Holy Spirit. Friended home, இந்த வீடுதான் உங்களை தற்காக்கும், உங்களை சீர்படுத்தும். Friended. 3வது நம்புகிறேன் furnished home, வீடா தேவனால் அழகுபடுத்தப்படுகிற வீடா இருக்கும். வாசிக்கிறேன் 127 சொல்லுகிறது, நீ அதிகாலை எழுந்து நேரப்பட வேலையில் தரித்து வருத்தத்தில் அப்பத்தை சாப்பிடுகிறது விருதா. அன்பவளை, நீ எவ்வளவு உழைத்தாலும் நேரப்பட எழுந்திருந்து இன்னைக்கு என்ன பண்ணாலும் வேதம் சொல்கிறது விருதா விருதா விருதா. 3 முறை இந்த வார்த்தை வருகிறது, விருதா விருதா விருதா. வேதம் மலர்ந்தா எடுத்து வாசித்து பாருங்க, விருதா. நான் சொல்ல அந்த வார்த்தை a divine furnished home, தேவனால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு வீடு. உலக பாட்டிய புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், அது எழுதப்பட்டிருக்கிறது, என் நேசருக்கு நான் கதவை திறக்க எழுந்தேன், பூட்டிய கைப்பிடிகளின் மேல் என் கைகளிலிருந்து வெள்ளை போலமும் என் விரலிலிருந்து வாசனை உள்ள வெள்ளை போலமும் வடிந்தது. புரியும் நினைக்கிறேன். என் நேசருக்கு கதவை திறந்தேன். அப்படியானால் அவருடைய வீடு எப்படி இருந்தது தெரியுமா? அவருடைய வீடு வெள்ளை போலமும் வாசனை உள்ள வெள்ளை போலமும் அவள் விரல்களிலே வாசனை உள்ள வெள்ளை போலம் வடிந்தது. பிராக்ரன்ஸ், ஃப்ரூட்ஸ். அவருடைய வாழ்க்கையிலே ஒரு நறுமணம் இருந்தது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே கவனிங்க. உங்களுடைய வீடுகளிலே தேவனுடைய ஆராதனை இருக்கட்டும், துதி இருக்கட்டும், அபிஷேகம் இருக்கட்டும். அப்படி இருக்கும்போது அன்பாவளே அந்த வீட்டிலிருந்து வாசனைகள் வீசும். வாசனை வீடுகள் வாசனை உள்ள வீடுகளா இருக்க ஜெபிப்போம். உங்க வீட்டின் வாசனை அடுத்தவர்களுக்கு தெரியணும், பக்கத்தில் இருக்கிற மக்களுக்கு தெரியணும், உங்களோட வசிக்கிற மக்களுக்கு தெரியணும். இன்னைக்கு நிறைய பேர் பாடி ஸ்ப்ரே யூஸ் பண்றாங்க. அந்த பாடி ஸ்ப்ரே யூஸ் பண்ணும் போதே தெரியும் இது இந்த பிராண்டுன்னு. அதுல நிறைய பேர் நிபுணரா இருக்கிறார்கள். அந்த ஸ்ப்ரேலேயே அந்த சோப்பு வெளிப்படுத்தும். அன்பான தேவ பிள்ளையே, உங்க வீட்டுல கர்த்தர் இருப்பார், ஆனால் உங்க வீடு வாசனை உள்ள வீடா இருக்கும். வீடு வாசனையா இருக்க வேண்டுமானால் நம்பர் 2 ஹோலி. 2வது ஹாப்பி ஹோம். நான் சொல்ல வந்த வார்த்தை அன்பாவே, அதாவது எல்லா குறைகள் இருக்கலாம், பட் there is a contentment. நான் சொல்ல வந்த ஒரு வார்த்தை ஹாப்பி கண்டென்ட்மெண்ட். வாசிக்கிறேன் கேளுங்கள். எபிரேயர் 13:4-5. அது ஒரு வார்த்தை இருக்கிறது, போதும் என்று எண்ணுங்கள். கவனிங்கள், உங்கள் வீடு சிறப்பா இருக்க வேண்டுமானால் it should be founded by God, it should be fended by God, it should be furnished by God. தேவனால் வடிவமைக்கப்பட்ட, தேவன் ஒழுங்குபடுத்துகிற, அதற்கு நீ தேவை போதும் என்கிற போதும் என்று எண்ணுங்கள். நீ நிறைய பேர்கள் இல்லை, எஸ்பெஷலி அது பெண்களுக்கு சற்று குறைவா இருப்பது வருத்தமானது. ஒரு சில பெண்களுக்கு மட்டுமே, எல்லா பெண்களுக்கும் அல்ல. போதும். சில பெண்கள் இருக்கிறார்கள். ஒரு சொன்னார், என் மனைவி இதுவரைக்கும் ஒரு ஆசைப்பட்டு ஒரு பொருளோட கேட்கல பாஸ்டர். பாக்கியவானவர். போதும் என்று எண்ணுங்கள். அதை வாங்கணும், இதை வாங்கணும். சில வீடுகளில அன்பானவர்களே ஒரு மியூசியமே வைக்கலாம். அந்த அளவுக்கு பயன்படுத்தாத பொருட்கள் இருக்கிறது. அது யாருக்குமே பயன்படுவதில்லை. அதை வாங்கி அடுக்கி வைக்கணும். எங்கெல்லாம் போறாங்களோ அதெல்லாம். ஒரு சின்ன கேள்வி, உங்களுக்கு பயன்படாத பொருள் யாருக்காக பயன்படுத்துமே? ஒரே பொருள் 5-6 இருக்குது, அது யாருக்காக பயன்படுத்தும்? பிளீஸ் சிந்தியுங்கள். It should be furnished by God. நான் சொல்ல வந்த வார்த்தை be contentment. வாழ்க்கை இது போதும். இந்த டிவி போட்டு அந்த டிவி வாங்கணும், இந்த மொபைல் எடுத்து அந்த மொபைல் வாங்கணும், இந்த வாகனத்தை விட்டு அந்த வாங்கலாம். வசதி இருந்தால், வாய்ப்புகள் இருந்தால், அதற்கேற்ற வருமானம் இருந்தால் யோசித்து பாருங்க. அதை கூட வேற எதுக்காக பயனுள்ள வாழ்க்கையை நித்தியத்துக்கு பயன்படுத்தலாம். நாளை எப்படி இருக்கும் தெரியாது, உயர்வு காலத்துல எப்படி இருக்கும் தெரியாது, நாளை என்ன நடக்கும் என்று தெரியாது. So you can use it for that purpose. என்னுடைய 2வது குறிப்பு என்னவென்றால் be contentment. அன்பான சகோதரிகளே,
அன்பான சகோதரர்களையும் வாலிப பிள்ளைகளே, சில பேர் பார்க்கிறேன், ஒவ்வொரு மாசமும் புது புது உடை வாங்குகிறார்கள். வைக்க இடமே இல்லை. பார்க்கிற இடமெல்லாம், போகிற இடமெல்லாம் எங்கேயோ ஒரு ஆடி தள்ளுபடி, வாங்கி அடிக்க வேண்டும். அது பொய்யான ஒரு மாயை. பி கண்டென்ட்மெண்ட். இது போதும், இந்த உடைகள் போதும், இந்த ஆவரணங்கள் போதும், இந்த வாகனங்கள் போதும், இந்த வசதிகள் போதும். நிறைய விளம்பரம் வருது, வெல் ஃபர்னிஷ் ஹவுஸ் தான் காட்டுறாங்க. என் வீடு அப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும். அவங்க வருமானம் பல விதங்கள்ல வருது. அது நீதியா வந்த வருமானமா இருக்க முடியாது, மண்டமா இருக்குது. யோசிச்சு பாருங்க, பிள்ளைகளுக்கும் அப்படி ஆசை. நீங்க பிள்ளைகளோட படிக்கிற மிகப்பெரிய பணக்காரா இருக்கலாம். ஆனா பிள்ளை சொல்லித்தாங்க, இது கற்றுக் கொடுத்த வாழ்க்கை, இது தேவன் தந்த வாழ்க்கை. பி கண்டென்ட்மெண்ட். தேவன் தந்த ஒன்றிலே திருப்தி இருப்பதை கொண்டு திருப்தி ஆயிருங்கள். உங்க வீடு it should be furnished by God. தேவனால் அலங்கரிக்கப்பட்ட வீடா இருக்கும். ஒன்றாவது நம்புகிறேன், ஆல்வேஸ், அதாவது ஹோலி ஹோம், ரெண்டு ஹாப்பி ஹோம், மூன்றாவது ஹெல்த்தி ஹோம். உங்க வீடு ஆரோக்கியமான வீடாய், 127:2. உங்க வீடு ஆரோக்கியமா இருக்க வேண்டுமானால் அந்த வார்த்தை சொல்கிறது, அந்த வார்த்தை வருத்தத்தின் அப்பத்தை அல்ல, மகிழ்ச்சியின் அப்பம். வருத்தத்தின் அப்பத்தை அல்ல. வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிட்டு இருக்குன்னா வாழ்க்கை வருத்தமாக தான் இருக்கும். மகிழ்ச்சியின் அப்பத்தை சாப்பிட்டா மகிழ்ச்சியா இருக்கும். 57:2 சொன்னார். இடத்துல வாருங்கள், வந்து புசியுங்கள், பணமும் இன்றி விலையுமின்றி வாங்கி புசியுங்கள். உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். உங்கள் ஆத்துமா மகிழ்ச்சியினால் பூரிக்கும். நண்பான பிள்ளைகளே, திரும்ப ஹோலி ஹோம், பசுத்தமுள்ள வீடாக. வீட்டுல சீரியல் ஓடுதே, நாடகம் ஓடுதே, திரைப்படங்களா ஓடுதே. How can you say it's holy home? சீரியலுக்கு அடிமைப்படாத கிறிஸ்தவர்கள் இல்லை, பெண்களே இல்லை. ஆவிக்கு சபைக்கு போறாங்க, எல்லாரையும் அல்ல, ஒரு சிலரை தவிர. இன்றும் அந்த சீரியலுக்கு அடிமைத்தான். பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை மாலையிலே திருச்சபையில் ஆட்களே இல்லை. காரணம், இந்திய தொலைக்காட்சியில் முதல் முறையாக குடும்பமே பார்க்கிறது. கேவலம் கேவலம். இந்த யூடியூப்ல பாக்க, இன்னைக்கு நெட்ஃபிளிக்ஸ் ஏதோ ஒன்று நிறைய வருது இல்லையா, குடும்பமா உட்காந்து புதுப்படம் பாக்குறாங்க. How can you say it is holy home? என் வீடு பசுத்தமான வீடு எப்படி சொல்ல முடியும்? அதுல வருதெல்லாம், இந்த இதுல வரதெல்லாம் எல்லாமே ஆபாசமானது. அது நடிக்கிறது எல்லாருமே நீதி உண்மை உள்ளவர்களா, உத்தமர்களா? எல்லாருமே குடிக்கிறவர்களும் அன்பாவளை பல வாழ்க்கை உள்ளவங்களா இருக்கிறாங்க. நீ எதை பார்க்கறீங்களோ அதுதான் உங்களுக்கு நடக்கும். ஒரு வீடு பசுத்தமான வீடா இருந்தா உங்க தொலைக்காட்சி பசுத்தமா இருக்கணும். செய்திகளை கேளுங்கள், கர்த்தருடைய வார்த்தை கேளுங்கள். உங்க மொபைல் போன்ல எது வருது சொல்லுங்க, ஹோலி ஹோம். இரண்டாவது ஹாப்பி. எப்ப தெரியுமா? அந்த நிறைவு. எனக்கு இது போதும், எனக்கு இது போதும், தேவன் தந்த வாழ்க்கை. மூன்றாவது ஹெல்த்தி. அது தேவனால் மட்டும்தான் வரும். அப்பத்தின் வருத்தம் என்பது வேறு. அடுத்து நம்முடைய பிரியமானவன் போட்டுருது. அப்ப அப்பத்தின் வருத்தம், வருத்தத்தை தான் தரும். உங்களுடைய ஹெல்த்தி ஹோமா இருக்கணும். நீங்க அதாவது நிறைய பேர் நினைக்கிறாங்க, அதை குடிக்கணும், இதை குடிக்கணும், இந்த விளம்பரங்கள்லாம் குடிக்கணும், பூஸ்ட், காம்ப்ளான், ஹார்லிக்ஸ் குடிங்க வசதி இருந்தா. ஆனால் ஆண்டு இருந்தாலே உங்கள் வருத்தங்கள் மாறும், ஆரோக்கியமான வாழ்க்கை உண்டாகும் என்றால் அவர் உங்கள் பரிகாரி. நான்காவது குறிப்பு, டிவைன் ஃபேவர்ட் ஹோம். தேவனுடைய இரக்கத்தை பெற்ற வீடு, தேவ தயவை பெற்ற வீடு. வாசிக்கிறேன், 3ஆம் வசனம், 127:3. பிள்ளைகள் கர்த்தரால் வரும். 2 வார்த்தை, கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். ஃபேவர்ட் ஹோம். திரும்ப சொல்லுகிறேன், பிள்ளைகள் கர்த்தரால் வரும். என்னெல்லாம் எழுதிங்க, வாழ்க்கை வரும், வசதி வரும், மேன்மை வரும், உயர்வு வரும், எல்லாம் நிறைவு வரும், எல்லாமே கர்த்தரால். இரண்டாவது பலன், அவரால் கிடைக்கும் பலன். அது பிள்ளைகள் மட்டுமல்ல. நான் சொல்ல வந்த வார்த்தை தேவ தயவுள்ள வீடு. சொல்லுகிறேன், பிள்ளைகள் வரும், கர்ப்பத்தின் கனிகள் வரும். 2 வார்த்தை, பலன் கிடைக்கும். தேவ தயவுள்ள வீடு. வாசிக்கிறேன், 127ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். அவருடைய விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். எல்லாரோட விருப்பம் தெரியுமா? பிள்ளைகள், குழந்தை பாக்கியம், எல்லாம் விரும்புறாங்க. வேதம் சொல்லுகிறது, பிள்ளைகள். அதாவது உங்கள் விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றுவார். The desire of your heart.
இல்ல அப்பா அம்மா ஒரு பிள்ளைகள் அதுக்காக கோடிக்கணக்கா செலவழிக்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் செயற்கை இந்த கருத்தரிப்பு எங்கு பார்த்தாலும் ஏகப்பட்ட நாட்களுடைய நாட்களே செயற்கை கருத்தரிப்பு நிலையம் லட்சக்கணக்காய் வெளிநாடுகளிலிருந்து இங்கே இந்தியாவுக்கு வருகிறார்கள் இந்த இந்த அந்த பெற்றுக்கொள்ளும்படியாக. ஆனா தேவன் சொன்னாரு, உங்கள் விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றுவார். இப்ப தெரியுமா? ஃபவுண்டட் பை காட், ஃபெண்டட் பை காட், ஃபர்னிஷ்ட் பை காட். தேவனால் அஸ்திபாரம் அமைப்பை செய்யும் போது, தேவனால் அது பாதுகாக்கப்படும் போது, தேவனால் வடிவமைக்கும் போது முடிவாக God will fulfill desire. பிள்ளைகள். அடுத்த ஒரு வார்த்தை கர்ப்பத்தின் கனி. இதெல்லாம் விருப்பங்கள் அல்லவா? எல்லா தாய்மாருக்கும் விருப்பம் உண்டு, எல்லா தாத்தா பாட்டிக்கும் விருப்பம் உண்டு. என் மகனுக்கு ஒரு பிள்ளை கிடையாது, என் மகளுக்கு ஒரு குழந்தை பாக்கியம். எவ்வளவு பேர் எங்களா ஏதோ பண்றாங்க. தேவன் சொல்கிறார், God will fulfill your desirability. முடிவாக அதே வேளையில உங்கள் வீடு தயவு இருக்க வேண்டுமானால் உங்கள் பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றுங்கள். திரும்ப சொல்கிறேன், the responsibility of the parenthood. முதல்ல சொன்னேன், the desirability of the parenthood. ஒரு பெற்றோருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறார். ஒரு வீடு தயவு இருக்க வேண்டுமானால் தேவன் தந்த பொறுப்புகளை நிறைவேற்றுங்கள். 127 சங்கீதம் 4 அவைகளால் தன் அம்பார தூணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான். நீங்க சொல்லப்பட்ட வார்த்தை ரெஸ்பான்சிபிலிட்டி. தேவன் தந்த பொறுப்புகளை நிறைவேற்றுகிறவன். அது மட்டுமல்ல, அவன் நாணமடையாமல் ஒளிமுக வாசலிலே அவன் சத்துருக்களோடு பேசுவான். நாணமடைய மாட்டான். பாடுகள் வரும், போராட்டங்கள் வரும், இல்லாமை வரும், ஏளனங்கள் வரும். in abhishek because he fulfill God's responsibility. தேவன் தந்த அதை, அதாவது நிரப்பின புருஷன். அது உழைப்பு அல்லவா? வியர்வை அல்லவா? கடினமான பாதை அல்லவா? நிரப்புதல். ஒண்ணுமில்லாத ஒன்றை நிரப்பின புருஷன். மனைவி என்ற வார்த்தை போட்டல, புருஷன். அது மட்டுமல்ல, தன் பிள்ளைகளை சரியாய் நடத்துகிற ஒரு வாழ்க்கை. அப்படி கேளுங்கள் 5 அவன் குமாரர்கள் பலவான் கையுள்ள அம்புகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். அந்த அம்பை எப்படி பயன்படுத்த வேண்டும், எப்போது பயன்படுத்த வேண்டும், எதற்காக பயன்படுத்த வேண்டும் என்கிற பொறுப்பு ஒரு பெற்றோருக்கு இருக்கிறது. வான வயதின் குமாரர் ரெஸ்பான்சிபிலிட்டி. இன்னைக்கு தலைவர் இருக்குது, அன்னைக்கு பெற்றோர் கடிந்து கொண்டார்கள், இன்னைக்கு பிள்ளைகள் நம்மை கடிந்து கொள்கிறார்கள். அன்றைக்கு ஆசிரியர் கடிந்து கொண்டார், இன்னைக்கு பாலன் கடிந்து கொள்ளுகிறார். அன்றைக்கு மேய்ப்பன் கடிந்து கொண்டான், இன்னைக்கு விசுவாசிங்க போதனை கடிந்து கொள்ளுகிறார்கள். அன்னைக்கு ஒரு கடிந்து கொண்ட அடுத்த நிமிஷம் சபை மாற்றம் தான் இல்லை. அன்பது பெற்றோர்களே, God has given responsibility. திரும்ப சொல்லுகிறேன், ஆண்டவர் விருப்பம் நிறைவேற்றி கொடுக்கிறார். God fulfill your disability. அதே வேளையில God gives responsibility. அந்த பொறுப்பு என்னவென்றால், அன்பான பிள்ளைகளே, உங்களுடைய பிள்ளைகளை சரியாக நடத்த வேண்டும். அவர்கள் வாலிப குமாரர், அவர்கிட்ட அம்பு இருக்குது, எங்க செய்ய வேண்டும், எப்பொழுது செய்ய வேண்டும். திருமணம் சொல்ல என்பதை கிறிஸ்தவ குடும்பங்கள் இன்னைக்கு சூறையாடப்படுகிறது. சத்துரு மிகப்பெரிய நோக்கமே குடும்பங்களை சூறையாடுவது, பிள்ளைகளை சூறையாடுவது, மனைவிகளை சூறையாடுவது, கணவன்மார்களை சூறையாடுவது. நண்பதே பிள்ளைகளே, ஊழியர் குடும்பங்களை பார்க்க நல்ல ஊழியம் இருக்கிறது, நல்ல குடும்பம் இல்லை. பலிபீடத்திலே ஆத்துமாக்களுக்காக ஜெபிப்பதை விட உன் குடும்பங்களுக்காக ஜெபியுங்கள். உங்கள் குடும்பங்கள் கட்டப்பட வேண்டும், உன் குடும்பங்கள் வாழ்ந்திருக்க வேண்டும், உன் குடும்பங்கள் சுகமாக இருக்க வேண்டும். நான் திரும்ப சொல்கிறேன், டிவைன்லி ஃபவுண்டட் ஹோம். இரண்டாவது, டிவைன்லி ஃபெண்டட் ஹோம். மூன்றாவது, டிவைன்லி ஃபர்னிஷ்ட் ஹோம். நான்காவது, டிவைன்லி ஃபேவர்ட் ஹோம். தேவனால் உங்கள் குடும்பங்கள் கட்டப்பட தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். குடும்பங்களை கட்டுகிறவரே, முழு குடும்பங்களுக்கு நாமக்காரனா இருக்கிறவரே, குடும்பங்களை கட்டுவீராக. உடைய நாமம் மையப்படட்டும், உடைய வல்ல கருத்து நீட்டுங்க. நான் கேட்டது போல அந்த டிவைன் ஃபவுண்டேஷன், அந்த டிவைன் ஃபெண்டட், டிவைன் ஃபேவர் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் எப்போதும் இருக்கட்டும் ஐயா. டிவைன் ஃபர்னிஷிங்,
எப்போதும் இருக்கட்டும். நன்மைகளால் நிரப்பும். ஆசீர்வதிங்க. எங்கள் பிள்ளைகள் உடைய கருத்துல கொடுக்கிறோம். அவளை மூடிக்கொள்ளும். ஏற்ற காலத்திலே உடைய ஊழியத்திலே பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் அப்புறம் தான் வீடு, அப்புறம் தான் வேலை. ஆண்டவர் மையப்படுத்துங்க. நீங்க மையமா இருப்பீங்க, உயர்த்தப்படுவீங்க. God bless you. எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 044-418-3330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.